வைகாசி விசாகம் மந்திரங்கள். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாகும். இது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, நமது தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினமே இந்த சிறப்பு வாய்ந்த நாளாகும். நம் வாழ்க்கை மாறுவதற்கு வைகாசி விகாசத்தில் அன்று முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன என்பதை இப்பதிவில் பார்ப்போம். ஏன் விசாக நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது? விசாக நட்சத்திரம் என்பது 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானும் 6 திருமுகங்களோடு திகழ்பவர் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த 6 முகங்களும் ஞானம், வீரம், கருணை, ஐஸ்வர்யம், ஒளி மற்றும் அனைத்தையும் காக்கும் தன்மை போன்ற முருகனின் பல்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த நாளில் எப்படி வருகிறது? புராணங்களின்படி தீய சக்தியான சூரபத்மன், சிங்கமுகன், தரகாசுரன் போன்ற அசுரர்களால் உலக உயிர்களும் தேவர்களும் சொல்லென துயரங்களை அனுபவித்த போது அவர்களை காக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி 6 முகப் பெருமானாக முருகன் அவதரித்தார். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த நிகழ்வு நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் தீய வினைகளையும் அகற்றும் சக்தி முருகனுக்கு உண்டு என்பதை உணர்த்துகிறது. வைகாசி விசாக வழிபாடு எவ்வாறு தலையெழுத்தை மாற்றும்? வைகாசி விகாசத்தை அன்று முருகனை முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் இருக்கும். தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. யம தர்மராஜனும் இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். இந்த நாளில் முருகனை வழிபடுவது நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. முருகனின் ஞான சக்தி பக்தர்களின் மனக்குழப்பங்களை போக்கி தெளிவான சிந்தனையும் மன அமைதியும் அளிக்கும். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவாய நம போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களை நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பக்தி பாடல்களையும் பாராயணம் செய்யலாம். வைகாசி விசாக மந்திரம். விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகா சிதம் சதாபாலம் ஜடதாரம் ஸ்கந்தம் வந்தே சீவத்மஜம். பொருள்: விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் கார்த்திகை தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமாக திகழ்பவரும் ஜாடை தரித்தவரும் சிவபெருமானின் மகனுமான ஸ்கந்தனை வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை 18 முறை மனதார உச்சரிக்கலாம். சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம். முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பாணே, நமஸ்தே நமஸ்தே லதா வஜ்ரபாணே, நமஸ்தே நமஸ்தே கடின்யாஸ்தபாணே, நமஸ்தே நமஸ்தே ஷூடவிஷ்டபாணே. முருகா சரவண பவ, சரவண பவ.